வயிற்றை விட்டு வெளியே வர்ற சமயத்துல பிள்ளைங்களை வந்து குறவலை பிடிக்கிற மாதிரி எரிமருந்தை கொடுத்து அழிச்சிட்டானுங்க. நானும் நெல் பயிர் சாகுபடி பண்ணியிருந்தேன். அம்மன் பொன்னிங்கிற நாற்று சாகுபடி பண்ணியிருந்தேன். அதை வந்து எரிமருந்துல நைட்டாக போய் அழிச்சிட்டானுங்க. எவன் செஞ்சான்னு தெரியல. இதை நான் காவல் நிலையத்துக்கு அறிக்கை கொடுத்துருந்தேன். காவல் நிலையத்தில் நான் கேட்டு விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. 3 மாதம் ஆகுது. இதை நாற்று போட்டு நட்டு பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் உரம் மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு போய் கூலி ஆளை கூட்டிகிட்டு போய் இந்த உரம் போட இந்த 3 மாதத்து பயிரை வளர்க்குறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். ஊருக்குள்ளேருந்து 4 கிலோமீட்டரு நம்ம வயலுக்கு போகணும். அதாவது பட்டை விருத்திங்கிற இடம் சாகுபடி செஞ்சுருக்கேன். அதில் வந்து எரிமருந்தை கொடுத்து பயிரை வந்து நைட்டாக போய் அழிச்சிட்டானுங்க. சுத்தம் மாட்டு கூட ஆகாது. அந்த வைக்கலாகப்பட்டது மாட்டு கூட ஆகாது. இப்போ வந்து அந்த பூட்டை வந்து வயிற்றை விட்டு வெளியே வர்ற சமயத்தில் பிள்ளைங்களை வந்து குறவலை பிடிக்கிற மாதிரி எரிமருந்தை கொடுத்து அழிச்சிட்டானுங்க. அதை அந்த அழிச்ச பாவகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருதா வந்து அப்படியே பழுத்துருச்சு. இதனால அந்த கருதா பழுத்துச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்து பயிரை வளர்க்க நான் வந்து ஒரு 50-60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். கூலியாளை கூட்டி போய் விதைச்சி கூலியாளை கூட்டி போய் நடவு நட்டு உரம் மூட்டையெல்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கூலியாளை கூட்டி போய் அதெல்லாம் தொளிச்சு கொண்டு வராங்காட்டி பிள்ளை குட்டிலாம் என்ன கஷ்டப்பட்டுருப்போம். நாங்க ஏகப்பட்ட கஷ்டம் ஆயிடுச்சு. இது ஒரு நைட்ல அழிச்சிட்டானுங்க. இதனால ஒரு 60,000 ரூபா 50-60,000 ரூபா செலவு பண்ணியிருந்தேன். நெல் நல்ல முறையில் அதை வந்து பாடுபட்டு கொண்டுக்கிட்டு வந்தேன்னா இந்த 1 மாதத்துல அறுவா போட்டுருவேன். இந்த 1 மாதம் போயிருந்ததுன்னா 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 1,25,000 ரூபாய்க்கு கேரட்டியாக நான் சாப்பாட்டுக்கு போக 1,25,000 ரூபாய்க்கு அந்த நெல்லை விற்பேன். நான் இந்த விற்கிற பயிரை அறுவடை சமயத்தில் வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. நாசம் பண்ணி நைட்டோட நைட்டு அதுவும் போய் அவனுக்கு வந்து அந்த பில்லு மட்டு காசு போட்டு வாங்கி நம்மளை கெடுக்குன்னு, இவனை வந்து தலை தூக்க விடக்கூடாது, முன்னேற விடக்கூடாது, இவனை தரமட்டமாக அழிக்கணும்னு சொல்லி அழிச்சிட்டானுங்க. நேருக்கு நேராக வந்து மோத முடியாமல் இந்த வேலையை செஞ்சுட்டானுங்க. நல்லா இருக்கட்டும் அவனுங்க. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து தொட்டியம் காவல் நிலையத்தில் ஆறுன்னு எனக்கு தெரியப்படுத்தி இதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நமக்கு நஷ்டேடு வழங்கினேன். இல்லை நஷ்டேடு வழங்கலைங்கிறாப்புல இருந்ததுன்னா நாங்கள் பிள்ளை விட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படினேன்.